இலங்கையில் நிலவி வரும் கடுமையான வானிலையால் கடந்த 10 நாட்களில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். இதிலிருந்து காப்பாற்றப்பட்ட மக்கள் பாதுகாப்பு முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது நீடித்துக் கொண்டிருக்கும் சீரற்ற வானிலையின் பாதிப்பில் சிக்கி 14 பேர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹாங்காங்கில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீ விபத்தில் இறந்த 55க்கும் மேற்பட்டோரின் உடல்களை அவர்களது உறவினர்கள் அடையாளம் கண்டு வருகின்றனர். உடனடியாக மீட்கப்பட்ட இறந்தவர்களின் உடல் சமூக கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 4600க்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் வாங் ஃபு கோட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் இன்னும் 3 பிளாக்குகளில் எரிந்து கொண்டிருக்கும் தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தலைமை மாற்றம் குறித்து முடிவு செய்தால் டி.கே. சிவகுமாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதாக கர்நாடக உள்துறை அமைச்சர் ஜி. பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். பரமேஸ்வரா தற்போதைய முதல்வர் சித்தராமையாவுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் நிலையில் அவரது கருத்து கவனம் பெற்றுள்ளது. கர்நாடக முதல்வர் பதவியை பிடிக்க டி.கே. சிவகுமாரும் பதவியை தக்க வைத்துக் கொள்ள சித்தராமையாவும் தீவிரமாக முயன்று வருகின்றனர். இந்த சூழலில் டி.கே. சிவகுமார் முதலமைச்சரானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று பரமேஸ்வரா கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து வரும் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் சித்தராமையா ஆதரவாளர்களிடமிருந்து வந்த வலுவான சமிக்ஞை இதுவாகும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.